கூட்டணி கட்சியின் அங்கமாக மனிதநேய ஜனநாயக கட்சி இந்த கூட்டணியிலே இருந்து வருகிறது. நாங்கள் அரசியலிலே அலைபாய்ந்ததில்லை, அடிக்கடி அணிமாறியதில்லை. கொள்கை ரீதியாக திமுக தலைமையிலான இந்த அணியிலே நீடித்து வருகின்றோம். நேச முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடிய தகுதி படைத்த ஒரு அரசியல் சிந்தனை கொண்ட ஒரு அணியாக திமுகவை கருதி தொடர்ச்சியாக நாங்கள் ஆதரித்து வருகின்றோம். அதற்கான அங்கீகாரத்தையும் மரியாதையையும் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகமும் மாண்புமிகு முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களும் எங்களை அங்கீகரித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அண்ணன் டி.ஆர். பாலு தலைமையிலான குழுவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது எங்களுக்கான கண்ணியத்தையும் மரியாதையும் தந்தார்கள். எங்கள் மீது முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடும் அன்போடும் இருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்தார்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது என்று சொல்லி முடித்துவிடவில்லை, மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. எங்களுக்கான விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் தெரிவித்த போது அவர்கள் அதை உணர்வுபூர்வமாகவும் அன்பாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். விரைவில் நல்ல செய்தியை தருகிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் அந்த மகிழ்ச்சியோடு விடைபெற்றிருக்கின்றோம். விரைவில் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நல்ல செய்தியோடு மீண்டும் சந்திப்போம், உங்களையும் சந்திப்போம். நன்றி சார். நாங்க என்ன கேட்டிருக்கிறோம், என்ன பேசியிருக்கிறோம் என்பதெல்லாம் உள்ளரங்கில் பேசப்பட்ட விஷயம். அதை வெளியில் சொல்வது ஆரோக்கியமாக இருக்காது. பொதுவாக கடந்த தேர்தல்களிலும் அப்படிதான் உள்ளே பேசியதை நாங்கள் வெளியே சொல்லவில்லை. உள்ளே எங்களுக்கான உயரிய மரியாதையை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அந்த மரியாதையை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியது போல சுமூகமாக என்று சொல்ல முடியாது, மகிழ்ச்சிகரமாக இருந்தது என்று நாங்கள் சொல்ல முடியும். நன்றி, சந்திப்போம். அந்த உயர்ந்த மரியாதை என்ன, எந்த அளவிலான எண்ணிக்கை? அதாவது கடந்த உத்தேச பட்டியல் கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கான விருப்ப பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். எத்தனை நீங்க திரும்ப திரும்ப கேட்கறீங்க பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டோம். விருப்ப பட்டியலை கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல் என்று 3 தேர்தல்களிலும் எந்த பிரதிபலனும் பார்க்காமல் இந்த கூட்டணியை ஆதரித்ததற்காக எங்கள் மீது திமுக தலைமையும் முதல்வரும் எந்த அளவுக்கு அன்போடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக புரிந்து கொண்டோம். பேச்சுவார்த்தையுடைய அனைவருமே எங்களை மிகுந்த உற்சாகத்தோடு பேசினார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய விருப்ப பட்டியலையும் சில செய்திகளையும் கொடுத்திருக்கின்றோம். கூடுதலாக நான் வெளியிட்ட சட்டசபையில் சமூக நீதி குரல் என்ற நூலையும் அனைவருக்கும் அன்பளிப்பு செய்திருக்கின்றேன். நன்றி, சந்திப்போம். விரைவில் அளிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். விரைவில் நல்ல செய்தி வரும். நன்றி. இந்த புத்தகத்தையும் இந்த இதெல்லாம் பேச்சுவார்த்தைக்குள்ள அனைவருக்கும் நாங்கள் கையளித்திருக்கின்றோம். நன்றி, நன்றி. அதாவது மிக முக்கியமான செய்தி, திமுகவை நோக்கி பல புதிய கட்சிகள் வருகின்றன. அவர்கள் அனைவரையும் நாங்களும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் எல்லா ஜனநாயக சக்திகளும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் மோடி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு எதிராகவும் இருக்கிறார்கள் என்பதை பறைசாற்றுவதற்கு இந்த அணியுடைய எண்ணிக்கை பெருகுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கின்றோம். திமுக தலைமை இந்த விஷயத்தில் மிகவும் பெருந்தன்மையாக நடக்கிறது. குறிப்பாக மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் கடந்த கால கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மனதிலே கொள்ளாமல் மிகுந்த சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் விருப்பத்தோடும் அரசியல் அரவணைப்போடும் தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் மிக முக்கியம் என்ற அடிப்படையில் சிந்தித்து செயல்படுகிறார் என்பதை உணர முடிகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு எங்களுடைய புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இந்த கூட்டணி, திமுக தலைமையிலான இந்த கூட்டணி இதற்கு முன்பாக 200 இடங்களிலே வெல்லும் என்று எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைய சூழ்நிலையில எதிர்க்கட்சிகள் மீதி 34 இடங்களிலும் வெல்லுமா என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. அடுத்து இன்று எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு 11ஆம் ஆண்டு. 11ஆம் ஆண்டில எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அந்த பேச்சுவார்த்தையில நாங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில எங்களுக்கு பல செய்திகளை சொன்னமைக்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மோடிக்கு எதிரான தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் முதல் 5 வருஷம் ஆட்சி நடந்திருக்கு. தோல்வி பயத்துல தான் காரணமாக இவ்வளவு கூட்டணியில் கட்சியை சேர்ந்து இருக்காங்களா? அதல்ல மோடிக்கு எதிராக இன்றைய சூழ்நிலையில மாண்புமிகு திராவிட மாடல் அரசுடைய இந்த முதலமைச்சருடைய திறமையான சிறப்பான சாதனை மிக்க செயல்பாடுகளின் காரணமாக தனித்தே நின்றாலும் திமுக தனிப்பெரும்பான்மையை பெறும் என்பதுதான் இன்றைய யதார்த்த நிலை.
ஆனால் அவர்கள் கூட்டணியில ஏற்கனவே உள்ள கட்சிகளையும் அரவணைத்திருப்பதோடு புதிதாக பலரையும் அரவணைப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மோடிக்கு எதிராக தமிழ்நாடு இருக்கிறது, தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் இருக்கிறார்கள், தலைவர் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அவர் எல்லோரையும் அரவணைக்கிறார். இதை நீங்கள் ஒரு உயர்ந்த அரசியல் பண்பாக கருத வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் தான் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதக்கூடிய தேர்தலாக இருக்கும். அடுத்த தேர்தலில் அதிமுக 2வது இடத்தில் இருக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால், உறவாடி உரையாடி அதிமுகவை அடிப்பதுதான் பாஜகவுடைய திட்டம். தெரிந்தோ தெரியாமலோ அதிமுக அந்த சூழ்ச்சிக்கு பலியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கடந்த காலத்தில் பாஜக ஒரு முடக்கத்தை வைத்தது. கலகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற முடக்கத்தை வைத்தது. அந்த முடக்கத்தின் அடிப்படையில் முதலில் உறவாடி அதிமுகவை அடிப்பது, அதன் பிறகு இதர திமுக உள்ளிட்ட இதர திராவிட கட்சிகளை மோதுவது என்பது அவர்களுடைய திட்டம். முதல் கட்டமாக அவர்கள் அதிமுகவை அடிக்க தொடங்கியிருக்கிறார்கள். எப்படி பீகாரிலே நிதிஷ்குமாருடைய நிலை பரிதாபகரமாக மாறியதோ, எப்படி மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடைய நிலை பரிதாபகரமாக மாறியதோ, அதே நிலைக்கு இப்போது அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுக தொண்டர்கள் மிகுந்த கவலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களுக்கும் எங்களுடைய அனுதாபங்களை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டுடைய அரசியல் சமநிலைக்கு திராவிட கட்சிகள் தான் வலிமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆனால் அதிமுக அந்த உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் பிஜேபி சூழ்ச்சிக்கு பலியாகி இருக்கிறது, சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பலியாகி இருக்கிறது. சார், விஜய் சொன்ன கருத்து நேற்று மாலை 5 மணியோட முடிஞ்சு போயிடுச்சு. என்ன காரணங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சரியா? நன்றி. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நாளைய தினம் பிறந்த தினம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 100 ஆண்டு காலம் நீடூடி சிறப்புடன் வாழ்ந்து தமிழ்நாட்டுக்கு பணி செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் முன்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது குறித்து இன்று மாலை எங்கள் கட்சியுடைய ஒருங்கிணைந்த செயல் திட்ட குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அதில் நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம். நன்றி.